பர்த்டே சாரீ வரும். இன்னும் நான் கேக்கே வெட்ட கிடையாது. ஹலோ மக்களே, இதுதான் வந்து என்னோட பர்த்டே. டயர்ட் ஆயிட்டேன். இன்னும் அது ஹலோ மக்களே, இதுதான் வந்து என்னோட பர்த்டே சாரீ. இப்படி காமிக்கிறேன் பாருங்க, தெரியுதா? இது வந்து நான் வந்து காலையிலே காட்டியிருக்கணும், பட் ஆனால் வந்து டைம் இல்லாத ஒரே காரணத்தினால இப்போ வந்து காட்ட வேண்டியதாக இருக்குது. ரொம்ப டயர்டாயிடுச்சு மக்களே. என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ பின்னாடி வரும். இன்னும் நான் கேக்கே வெட்ட கிடையாது. ப்ரௌனி மட்டும்தான் சிஸ்டர் வந்து வாங்கி கொடுத்தாங்க, வேறு ஒரு சிஸ்டரு. அது கூட வெட்டலை மக்களே. அது வெட்டுறதுக்குள்ள என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு வயசு சாப்பிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் வீடியோவும் எடுக்கவும் முடியல. என்னால் சுத்தமாக முடியல. இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரீல்ஸ் பண்ணியே நான் டயர்ட் ஆகிட்டேன். இன்னும் அது கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நாளையில தான் வரும். இன்றைக்கி வந்து சில ரீல்ஸ் ஒரு 5 to 6 ரீல்ஸ் தான் பண்ணியிருப்பேன். அதுக்கே நான் முடியல. இனி வந்து நான் வீட்டில் வந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டேன். காலையில் பண்ணிட்டேன். இப்போ ஈவினிங் வந்து மறுபூஜையும் பண்ணிட்டேன். காமிக்கிறேன் பாருங்கள். பண்ணவே இல்லை. அதுலேயும் இந்த விஷயத்தில் வந்து என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. இதில் வந்து நீ இவ்வளோ காசு போடாத, எதுக்கு இவ்வளோ காசு போடுற அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த வாட்டி வந்து இன்னத்தில் திடீர்னு என் பர்த்டேக்கு வந்து ஒரு குட்டி சர்ப்ரைஸ். குட்டின்னு சொல்ல முடியாது, என்னை பொறுத்த வரைக்கும் அது பெருசு. ஏன்னா அவருக்கெலாம் சர்ப்ரைஸ் பண்ணலாம் தெரியாது. அதெல்லாம் தெரியாது. எனக்குலாம் அப்போலாம் பழக்கமே கிடையாது டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த டைம் எனக்காக, ஒருத்திக்காக சர்ப்ரைஸ் வந்து பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சர்ப்ரைஸ் வந்து யாரெல்லாம் என்னென்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து தனியாக ஒரு வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக அது வந்து ஒரு vlog-ஆ வந்து போடுறேன். நிறைய இருக்குது. எங்கள் அண்ணி வாங்கி கொடுத்தது, என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது, எங்கள் அப்பா என்ன வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அக்கா என்ன எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறது நிறைய இருக்குது. வேறு யார் வாங்கி கொடுத்தா? அவ்வளோதான் மக்களே. பூ வந்து பாருங்கள் வாடியே போச்சு. நான் சாயந்தரம் தான் எடுக்கிறேன். நான் நம்ப மாட்டேங்க, சாயந்தரம் தான் எடுக்கிறேன். பூ வாடியே போச்சு. இது சிம்பிள் மேக்கப்லாம் நான் பண்ணல. ஐப்ரோ எடுத்தேன். பர்த்டேக்காக நான் என்னென்னலாம் பண்ணேன், பர்த்டே பிஃபோர் என்னென்னலாம் பண்ணேங்கிறது ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் தென் பர்த்டே அன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அண்ட் தென் வந்து என்னென்ன கிஃப்ட் வாங்கினோம் அப்படிங்கிறத வந்து என்னென்ன கிஃப்ட் வந்துச்சு அப்படிங்கிறது இன்னொரு வீடியோ. பர்த்டே அன்னைக்கு கேக் வெட்டுறது அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணேன். இப்போ வந்து என்ன, வாராகியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் கேக் வெட்ட முடியும். ஏன்னா அதில் வந்து எக் இருக்கும் இல்லையா, அதனால் வாராகியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான். அந்த கேக்கும் கூட ஒருத்தர் கிஃப்ட்டு தான். ஆமாம், அது வந்து சொல்லிட்டாங்க. அது கூட ஒருத்தரோட கிஃப்ட்டு. போயிட்டு வந்துட்டு இது பண்ண மக்களே. இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பொள்ளாச்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ராமசாமி டெக்ஸ்டைல்ஸ்னு. அங்கே தான் நான் இதை எடுத்தேன். இது வந்து அப்போ வந்த புதுசு. எப்படின்னா பாய்ஸ்க்கு வந்து காப்பர் சரி வச்சு இதே மாதிரி வருது இல்லைங்களா, வேஷ்டி ஷர்ட்டு. அதில் வந்து நான் இது எடுத்தேன். இதே மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன்கிட்ட ஒன்று இருக்குது, அதனால் இதே மாதிரி எடுத்தேன். இது வந்து நான் போன தீபாவளிக்கு எடுத்தேன். ஆனால் வந்து அது எப்போ கொடுத்துறேன் பார்த்தீங்களா. அதான் நான்
இந்த ப்ளவுஸ் வந்து அதே போல் இந்த ப்ளவுஸ் நானே வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பீட் ஒர்க்லாம் கொடுத்து நானே ஸ்டிச் பண்ணது. இங்கே ஒருத்தி வந்து என்னை விட்டுட்டு என்ன பண்ணிகிட்ருக்கா பாருங்கள். நான் பாட்டுக்கு விலாக் எடுத்துகிட்டு இருக்கேன், அவங்க பாட்டுக்கு பிஸ்கெட் சாப்பிட்டுருக்காங்க மேடம். சரி ஓகே, அவங்க சாப்பிட்டோம். ஓகேவா மக்களே, இதுக்கப்புறம் வந்து கேக் வீடியோ வரும், மறக்காமல் பாருங்கள். நாங்கள் வந்து கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு தான் நான் இனி கேக் வீடியோவை எடுப்பேன். இது வந்து நாளைக்கு நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் என்னன்றது, பெரிய சர்ப்ரைஸு, என்னோடய பிக்கஸ்ட் ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். ட்ரீம் கம்ஸ் ட்ரூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இன்னும் ஆகலை. அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து பிக்கஸ்ட் ட்ரீமாக தான் நானே ஒரு சோம்பேறி, நம்பர் சோம்பேறி. இந்த பாப்பாட்ட கேட்டிங்கன்னா தெரியும். ஒரு ரீல்ஸ் பண்ணுவான்னு அவளே சொல்வா, ஆனால் நான் போக மாட்டேன். அவள் ஃபோன் பிடிக்கிறவா ஆனால் வந்து நான் வந்து போக மாட்டேன். ஏன்னா நான் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றி திரும்ப ரீல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போகவே மாட்டேன். இப்போ வந்து அதுக்கான ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, டெய்லி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி. என்னோடய செல்ஃப், அதுவும் இல்லாமல் நான் வந்து நைட்டியோட சுற்றி திரிவேன், கொண்டப்பட்டு. அப்போ என்னோடய செல்ஃபை நான் லவ் பண்ணணுன்னா நான் வந்து ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த ப்ரெசன்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காகவே நான் ஒரு வீடியோ போடுறேன் மக்களே. ஓகேவா, இப்போ வந்து நான் போய் வாராகியம்மன் கோயிலுக்கு போயிட்டு, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். வாராகியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கேக் வெட்டின வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அதெல்லாம் மறக்காமல் பாருங்கள். அதே மாதிரி என் வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சைடு ஒரு பெல் பட்டன் வரும், அந்த பெல் பட்டனை இப்படி லைட்டாக இங்கே பாருங்கள், அப்படி டச் பண்ணிங்கன்னா போதும், என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஸ்வைப் பண்ணி பார்க்கலாம். அதனால் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து டச் பண்ணிடுங்க. ஓகே மக்களே, பை பாய். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Srega. Happy birthday to Srega. May God bless you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. என்ன அவரு கொடு வாங்க கொடு. குட் பாய். லோக்கல்ல ஃபுல்லா கொடுத்தேன் பாரு. அதத்துல அடி நீ கொண்டு வந்து ஐயோ நல்லா இருக்கு. அடி போட்டோ எடு. ஐயோ எதிரி ஐயோ ஏய் ஆசிர்வாதம் நீ தான் மெயினா பண்ணணும். அருமையான சீன் நீ ஜோடியா நிக்கிறப்பா நிற்போம். இதெல்லாம் அங்க இருக்கு. என்னது சரி அம்மா கேக் வெட்டு. இது வந்து கலாக்காய் தானே அது தெரியுங்க. கலாக்காய் தான். பட்டு கேக் வெட்டு. பீஸ் போடலாமா? கத்தி வாங்கினா கேட்டாலுவான். இது போடுறது மேடம். நீரால போட்டு ஊற வைப்பாங்க. என்னையோட எடு. அடியா அம்மா. ஏய் ஒரிஜினல் கலா சரியா இருக்குப்பா. கலாக்காய் தான். இது கலா வீடியோ தான். ஆமா